சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்ற சுனிதா வில்லியம் எப்போது பூமிக்கு திரும்புவார், அவர் பூமிக்கு திரும்புவதில் உள்ள இடர்பாடுகள் என்ன என்பது போன்ற தகவல்களை ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் முதுநிலை விஞ்ஞானியாக பணியாற்றிய நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த முத்துவுடன் கேட்டறியலாம். அவருடன் செய்தியாளர் கார்த்திக் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். சர்வதேச விண்வெளிக்கு சென்ற சுனிதா வில்லியம்ஸ், அதாவது விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட 2 பேர் தற்போது காலதாமதமாக இதுவரை மீட்கப்படவில்லை. ஏனென்றால் 8 நாட்களில் பூமிக்கு திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பல மாதங்கள், ஏனென்றால் கடந்த பிப்ரவரி மாதம் தான் இன்னும் அவர் திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன் இவ்வளவு காலதாமதம், எதற்காக இந்த காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது? உள்ளபடியே இந்த குறிப்பிட்ட மனித விண்வெளி பயணம் என்பது அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு மிக இலகுவான ஒரு செயல் திட்டம்தான். அவர்களை பொறுத்தமட்டில் ஏற்கனவே நிலாவுக்கெல்லாம் மனிதர்களை அனுப்பிய அனுபவம் உடையவர்கள் தான். ஆனால் இந்த குறிப்பிட்ட திட்டம் என்பது ஒரு தனியார் நிறுவனம் சார்ந்து, அது போயிங் ஸ்டார்லைனர் என்கின்ற அந்த விமானங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு ஏற்கனவே அவர்கள் பல முறை நிலாவுக்கான ஏவுகணை செலுத்துகின்ற பொழுது சேட்டன் என்கின்ற அந்த விண்கலனை எல்லாம் அமெரிக்காவுக்காக வழங்கியிருக்கிறார்கள். அதற்கான ஒரு தொழில்நுட்ப அனுபவம் உடையவர்கள் தான். சமூக வலைதளத்தில் பல தகவல்கள் பரவி வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும், அந்த விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸின் உடல்நிலையும் சரி, உடனிருப்போர் உடல்நிலையும் சரி, நாளுக்கு நாள் எடை குறைந்து கொண்டே வருகிறது. உடல்நிலை பாதிப்பு ஏற்படுகிறது. தொடர்ந்து பல தகவல்கள் வெளியாகி வருகிறது. எது மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது? உடல் எடை உண்மையாகவே குறைந்து வருகிறதா? என்ன காரணம்? இவர்களை மீட்க அரசு முயற்சி எடுத்து வருகிறதா? உள்ளபடியே விண்வெளி நிலையங்களில் தங்கியிருக்கின்ற விண்வெளி வீரர்களுடைய உடல்நிலை, மனநிலை போன்ற செய்திகளெல்லாம் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அந்த நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற மாற்றங்களை நாம் அந்தந்த குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பதிவு செய்து அதற்கு தகுந்தபடியான உணவுகளை இங்கிருந்து அனுப்பும்போது அனுப்பி கொண்டு தான் இருப்பார்கள். ஏனென்றால் நாம் எடையற்ற ஒரு நிலையில் அங்கே அந்த இடத்தில் மிதந்து கொண்டிருக்கின்றோம். பூமியில் உள்ள ஒரு சூழ்நிலையும் கிடையாது. அந்த குறிப்பிட்ட நிலையில் நம்முடைய இரத்த ஓட்டம் என்பது கூட பொதுவாக தலையில் இருந்து கால் வரை போகின்ற இரத்தம் என்பது தலைக்கு அதிகமாக ஏறுகின்ற ஒரு சூழ்நிலையும் உருவாக வாய்ப்பு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அவருடைய கழிவுப் பொருள் உடலில் இருந்து வெளிப்படுகின்றது. இயல்பாகவே ஒரு நாளைக்கு 10 கிராம் வீதம் அது இழப்பாகத்தான் இருக்கும் சாதாரண மனிதர்களுக்கே. அத்தகைய விண்வெளி மனிதர்களுக்கும் அது அப்படித்தான் அமையும். ஆனால் அவர்கள் பூமியில் இருப்பதை போன்ற நம்முடைய வீட்டுக்கு கணக்கில் உள்ள சாப்பாடுகளை சாப்பிட இயலாதனாலும் அவருடைய எடை என்பது குறைந்த அளவில் சாப்பிட்டாலும் அதிக அளவில் அவர்கள் உடை இயல்பாகவே கழிக்க வேண்டிய கழிவுகளை வெளியேற்றும் போது எடையும் குறையத்தான் செய்யும். அதாவது PSLV-C-59 ராக்கெட்டின் செயல்பாடுகள் குறித்தும் அங்கு இருந்த சுனிதா வில்லியம்ஸின் உடல்நிலை, அவருக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சி எவ்வாறு கொடுக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து நம்மிடையே தெரிவித்த விஞ்ஞானி முத்து அவர்கள் தொடர்ந்து பள்ளி மாணவியர்களுக்கும் பல்வேறு தகவலை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து 3 செயல்களில் அவர்கள் ஈடுபட வேண்டும். நூலகத்திற்கு செல்ல வேண்டும், அறிஞர்களின் புத்தகங்களை படிக்க வேண்டும், தங்கள் செயல்கள் திரட்டி பார்க்க வேண்டும், பல்வேறு கருத்துக்களை தெரிவித்துள்ளார். இது மாணவியர்களுக்கு பல்வேறு ஊன்றுகளாக அமையும் என்பதே உண்மை. சத்தியம் டிவிக்காக ஒளிப்பதிவாளர் ஜெகனுடன் மதுரையிலிருந்து கார்த்திக்.